இதெல்லாம் ஆட்சி கொட்டி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் எல்லாம் மண் நிரப்பி அதுக்கு நல்லா தண்ணி விடுவேன். பூரா கல்லே மேலே கொண்டு வந்து இந்த செடியில் போட்டு மூடி. அங்கே பாருங்க ஒரு பெரிய கல்லே வந்துருக்கு. கல் மண் எல்லாம் பீட்டு மேலே வச்சுட்டு போகிறது இந்த பெருக்கா. சம்பங்கி பூச்செடிக்கு நான் காணும் எல்லாம் மூடி வச்சிருச்சு. இங்கே பாருங்க இது ஒரு கல். இந்த சாப்பிட்டு அங்கே தெரிஞ்சிடலாம். ஏன்னா தூக்க முடியுமான்னு தான் தெரியல. தூக்கிட்டேன். அட்டை போகுது அது கூட தெரியாது போயிட்டு இருக்கீங்க. தானே போகுது என்ன சொல்லிட்டோம். இந்த மண்ணு கொஞ்சம் பொது பொது இருக்குது. அந்த மண்ணவே கொஞ்சம் போடுவோம். எந்த மண்ணே கொஞ்சம் போடுவோம். நல்லா இருக்கும். அப்போதான் கொஞ்சம் தலையிடும். போதும் போதும். அப்புறம் படிக்கலாம். அதுக்கு மேலே பில்லு இந்த கூட நிறைய இருக்கு பாருங்க. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்படி தான் இருக்குது பில்லு. இப்போதான் பாதி பிடிங்கி இருக்கும். இந்த பக்கம் இந்த பக்கெட்டு தூக்கிட்டு இந்த பக்கெட்டு கடியை மண்ணு ஊறும். ரோஸ் முள்ளை குத்திடும். நாம் இப்போ இங்கே அடுத்தது பில்லு பிடுங்க போகிறோம். இப்போவே பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சங்கு பூச்சி விட்டுலாமா? வெள்ளை சங்கா. ஆமாம் சரி விட்டுறலாம். விட்டுலாமா? சரியா சொல்லிட்டு விட்டுலாம். இதுதான் புதினா செடி. இது ரோஸ் குச்சி வச்சு இப்போ வச்சு ஒரு பூ பூத்துருக்கு. குச்சாத கொண்டு வந்து சாண காய்ஞ்சிருக்கு. எல்லாம் புல்லு ஊட்டத்தடி ஏறிக்குது. இது எல்லாம் கொத்தி பிடிக்கிறதுக்கு இப்போ தண்ணி விட்டுடலாம். தண்ணி விட்டுலாமா? விட்டுடலாமே. விட்டுலாமா? ஏதாவது கத்திரிக்காய் கூட அது கூட முளைச்சி போடலாமே. முளைச்சி போடலாமா? வேண்டாம், கத்திரிக்காய் வேண்டாம். இது என்ன செடினே தெரியல. பாருங்க வீட்டுக்கு முன்னாடி அழகாக இருக்குது. ஆனால் இது என்ன செடின்னு தெரியல. இது என்ன செடின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி பாருங்க. பூ நல்லா முக்கெல்லாம் இதெல்லாம் இப்போ இன்னைக்கு பொறிக்கிற முக்கு. அஞ்சு முக்கு இருக்குது, பொறிச்சிடலாம். எல்லாம் தண்ணி கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு எல்லாம் பராமரிக்காமல் விட்டுட்டோமா, எல்லாம் கொஞ்சம் வாடி போச்சு. டைம் இல்லாமல் போச்சு. அந்த முக்கு தான் இன்னைக்கு தானே இருக்குது. தாமரை பூலாம் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். பாருங்க எனக்கு பிடிக்கும், அதனால் நாங்கள் வச்சுருக்கோம். உங்களுக்குலாம் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். இதில் இருக்கிற விதையெல்லாம் இப்படி எடுத்து போட்டோம்னா முளைக்கும் நிறையா. ஃபஸ்ட்டு ஒரே செடி தான் வச்சுருந்தேன். இதில் இந்த விதையெல்லாம் உளுந்து இது இங்கே ஒரு செடி, இங்கே ஒரு செடி முளைச்சிருக்கு. இப்போ அது அங்கே ஒரு செடி உளுந்து அது பூவே வந்துருச்சு. எல்லாம் புல்லு மூடுங்காட்டி எங்களுக்கே தெரியல. இன்றைக்கெல்லாம் புல்லு பிடுங்க எடுத்து பார்த்து இங்கே ஒரு செடி பூவே வந்துருச்சு. இதில் ஒரு செடி வச்சுட்டாலும் போதும். தண்ணி தான் ஊற்றுற பாக்கி இருக்குது. தண்ணி ஊற்றிட்டு இதுக்கெல்லாம் கொஞ்சம் இது கொஞ்சம் எல்லாம் எறும்பு ஏறிடுச்சு. ஆனால் எறும்பு போட்டு இந்த ரோஸ் செடியில் எறும்பு ஏறினதுனால தான் இப்படி ஆயிடுச்சு. அதனால எறும்பு பவுடர் போட்டுவிட்டா எறும்பு கொஞ்சம் போயிடும். எறும்பு பவுடர் போட்டால் கொஞ்சம் செடி அந்த எறும்பு ஏறாமல் இருந்தால் இந்த எறும்பு ஏறாரு அந்த மொக்குள் எல்லாம் அரிச்சு போடுது. அதெல்லாம் பூவும் வாடி போயிடுது. இந்த செடி இந்த செடி இந்த பூ நல்லா அழகாக பெருசு பெருசாக வந்துட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்க இப்போ கூட கொஞ்சம் பூ வந்திருக்கு. பூ சின்னதாக தான் இருக்குது. இந்த மாதிரி வருது. அதுக்கப்புறம் நல்லா இத்தச்சோடு வரும். அங்கே பாருங்க இதில் குச்சி மட்டும் வச்சுருந்தோமா தலைஞ்சிக்கிச்சு. இந்த டப்பாலாம் உடஞ்சிருச்சு. சின்ன டப்பாவாக வருதா இல்லையான்னு தெரியலன்ட்டு சந்தேகத்தில் குத்தி வச்சோம். ஆனால் சின்ன குச்சியாக தான் வச்சு ஆனால் வந்துருச்சு. அதனால் இந்த டப்பாலேருந்து இந்த டப்பாவில் மாற்றி விட்டு நல்லா தலைஞ்சிக்கிச்சு வரும். அப்புறம் மறுபடியும் பெருசாச்சுன்னா மாற்ற கொஞ்சம் கஷ்டம்.
இது மண்சட்டி. மண்ணு கீழே தள்ளி விட்டு உண்டுன்னு அள்ளி போட்டோம். கொஞ்சம் உண்டுன்னு அள்ளி போட்டேன், தப்பா போயிடுச்சு. கொஞ்சம் இந்த தப்பா ரொம்ப சின்னதாக உடச்சி அது வேறு இருக்குதுன்னு இதாகிட்டு வரணும் உடைக்கிறோம். உடைக்க முடியாது, தப்பா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். போதும் இளநீ போதும், வேறு இளநீ தான் இருப்போது. அது அழுங்காமல் தூக்கி வச்சுருக்கோம். அழுங்காமல் தூக்கலாம். வேறு போகுது நல்லா ஒடி. அதில் வேறு இன்னும் கொஞ்சம் ஆழமாக வந்திருக்க மாதிரி தெரியுது. இப்படி வச்சு இதில் வச்சிடலாம். ஒரு சைடு போய் வச்சுட்டுக்கு இதில் பண்ண கொட்டு கொட்டு. இதில் இருக்கிற மண்ணி அப்படி கொட்டி வச்சு மண்ணு செடியை மூடி போட்டேன். வாங்கப்படியாச்சு, செடி நெட்டாச்சு. இந்த செடி பெருசானோடனே காட்டுறோம். அழகா இருக்கு, நாம் இன்னைக்கு அழகா இருக்கு. நல்லா சுத்தம் பண்ணிட்டோம், நல்லா தண்ணி விடுறோம். இன்னைக்கு நல்லா தண்ணி விடுறோம். நேரம் சில க்ளீன் பண்ண ஒரு 2 மணி நேரம் க்ளீன் பண்ணியிருப்போம். நேரம் க்ளீன் பண்ணுறோம். இதுக்கெல்லாம் தண்ணி விடுறோம். கொல்லைக்கு தண்ணி விடுறோம். இது கொஞ்சம் மண் அள்ளி போட்டுக்கலாம், தண்ணி மண் குறைஞ்சி அடுத்தது போட்டுக்கலாம். அங்கே ஹோட்டல் தண்ணி வருது. போய் ஆஃப் பண்ண முடியுமா? பக்கெட் வேகம் வரையில மாட்டு கூட காலிஃப்ளவர் செடி வாடியே ஓடும் தண்ணி இல்லாத. வெயிலுக்கு டெய்லி தண்ணி ஊற்றுவோம். அடிக்கிற வெயில் தண்ணி விட்டாலும் செஞ்சு அவ்வளோ நல்லா எடுத்தாச்சு. பாய்.